ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோனா Q&A வீடியோ. இது ஆக்சுவலாக நான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி இந்த Q&A வீடியோ போடுறேன் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். ஸோ சில பேர் அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ அந்த Q&A வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன உங்களுக்கு தெரியும், நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க. நீங்கெல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா, இது ஒரு கிரிக்கெட் கொஸ்டின். எனக்கு கொஞ்சம் ஃபேவரட்டான டாபிக்னு வச்சுக்கோங்களேன். I believe the bowling standards in cricket have come down. Bowlers all over the world bowl in the IPL, but let a 15-year-old boy hit sixes and score a lot of runs. My question is, can Vaibhav Suryavanshi can bat 50 overs to draw a losing test match? ஆக்சுவலாக வந்து வைபவ் சூரியவன்ஷி தெரில, ஒருவேளை வந்து சச்சின் டைப் ஆஃப் கிரிக்கெட் பார்த்ததுனால எனக்கு அந்த இப்போ இருக்கிற கிரிக்கெட் வந்து மேலே ஒரு மாதிரி பிடிக்கலையா என்னன்னு தெரியல. அது வந்து ஒரு ஜென்ரேஷன் கேப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா எங்கள் அப்பா வந்து கவாஸ்கர் ஆடுறது தான் சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவர் என்னோட டைமில் பார்க்கும்போது என்னோட ஏரா வந்து சூப்பரான பிளேயர்ஸு, கவாஸ்கரோட சச்சின் பெட்டர் பிளேயர் அப்படின்ற மாதிரி என்னோட ஒரு தாட்டு. ஸோ அது மாதிரி ஒரு ஒரு ஜென்ரேஷனுக்கும் அது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வைபவ் சூரியவன்ஷி கொஞ்சம் லைம் லைட்டில் இருக்கார். இது எப்படின்னா வந்து எனக்கும் அது வந்து சரியாக படல. ஏன்னா ஃபஸ்ட்டு பாலே வந்து ஒரு பேட் கமெண்ட்ஸ் மாதிரி இருக்கிற போலரை வந்து லாங் ஆனில் 6 இல்லை லாங் ஆஃபில் 6 அடிக்கிறதுலாம் வந்து ஏதோ ஒரு மாதிரி கிரிக்கெட்டே வேற மாதிரி ஒரு பேட்ஸ்மேன்ஸ் கேமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. அந்த பையன் வந்து இப்போதான் ஒரு 15 வயசு ஆகுது. சும்மா T20 ஆடுறதுக்கு மட்டும் இப்போதைக்கு ட்ரெயின் பண்ணியிருக்க மாதிரி தான் அவனோட பேட்டிங் ஸ்டைல் இப்போதைக்கு இருக்கு. மற்றபடி அவன் நீங்கள் கொஸ்டின் கேட்ட சார் வந்து 50 ஓவர் பேட் பண்ணுவானா டெஸ்ட் மேட்ச்சில், லூசிங் டெஸ்ட் மேட்ச்சில் 50 ஓவர் பேட் பண்ணுவானான்னு கேட்குறீங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அவன் ஒன் டேலேயே சஸ்டெயின் பண்ணி 50 ஓவர்ஸ் அதில் கேம் எடுத்துகிட்டு போனான்றது எனக்கு இப்போதைக்கு டவுட்டாக இருக்குது. மேபி அவன் வந்து அவனோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணால் பார்க்கலாம். மற்றபடி வந்து டிமார் நடிக்கிறதோட கிரிக்கெட்லாம் எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கல. ஐபிஎல்லே வந்து இந்த வாட்டி அவ்வளோவா பார்க்கல அப்படின்றதுக்கான ரீசனே வந்து ஒரு ஒன் சைடட் கேமாக இருக்குது. நாங்களாம் சின்ன வயசில் பார்க்கும்போது கிரிக்கெட் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கும். பேட்ஸ்மேன்ஸும் டாமினேஷன் பண்ணுவாங்க, ஒரு பக்கம் போலர்ஸும் டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் பார்க்குறதுக்கு கேம் நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற கிரிக்கெட் பார்க்குறதுக்கு சும்மா 50 ஓவரில் 400 ரன்னு 500 ரன்னு இதெல்லாம் அடிக்கிறது. இப்போது 200 ஓவரில் 20 ஓவர்லேயே வந்து 300 ரன்னு அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி பேட்ஸ்மேன்ஸ் கேமாக போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. சூரியவன்ஷி அதுதான் நான் சொன்ன மாதிரி தெரில, பார்ப்போம். மேபி அவன் வந்து ஃப்யூச்சரில் ஒரு 3 ஃபார்மட் பிளேயராக கூட வரலாம். ரெண்டாவது செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, இந்தியா ஆஃப்டர் 15 இயர்ஸ் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. யுவர் தாட்ஸ் ஆர் யுவர் ஆன்டிசிபேஷன். டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட், பிரைட் ஃப்ரீ, யங் சிட்டிசன் இன் பாலிடிக்ஸ், செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் அக்ரிகல்ச்சர். பிரைட் ஃப்ரீலாம் இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் வாய்ப்பே கிடையாது. யங் சிட்டிசன் இன் பாலிடிக்ஸு இப்போது சும்மா அது இப்போ வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டிலாம் வந்து எனக்கு நம்பிக்கையே இல்லை. 2014 அண்ணா சாரை எப்படி வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணாங்களோ அது மாதிரி தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை நான் பார்க்குறேன். மற்றபடி யங் சிட்டிசன் இன் பாலிடிக்ஸ்லாம் இந்தியாவில் கொஞ்சம் கஷ்டம் தான். செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் அக்ரிகல்ச்சர் சுத்தமாக அதுக்கான எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஆகட்டும், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகட்டும், 2 கவர்மெண்ட்டுமே எதுவும் எடுக்கிறதில்ல. ஸோ மேபி டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வரலாம் இந்தியா ஆஃப்டர் 15 இயர்ஸ். ஸோ இதுதான். அடுத்த கொஸ்டின் வந்து, ஸோ நீங்கள் ஒரு என்டிகே மெம்பர் 1 மாதத்துக்கு முன்னாடிப்பா, இப்போ இல்லை. ஸோ நான் கொஸ்டின் படிக்கிறேன், நானே ஒன்றும் பார்க்கல. ஸோ நீங்கள் ஒரு என்டிகே மெம்பர், இந்த 2 மந்த்ஸ் ஆச்சுல நான் அவர் பண்ணுற பாலிடிக்ஸை கரெக்டாக பார்த்து கரெக்டான பாத்தில் போகுதா, இல்லை இந்த டிஎம்கே மாதிரி ஏடிஎம்கே மாதிரி பழைய டீ ஆற்றிட்டு இருக்காங்களா, லைக் தே ஆர் ஃபாலோயிங் த ஓல்டு நோஸ் அண்ட் பாலிசிஸ். அதான் முடிஞ்சு, இதுக்கு மேலே என்ன?
ஏடிஎம்கே டிஎம்கே அந்த மாதிரி தான் என்டிகேவும். மேபி அதோட ஒரு சீப்பான பாலிடிக்ஸ் கூட இனிமேட்டு பண்ண ஆரம்பிக்கலாம். அதான் ஆல்ரெடி நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த 4%ன்றது ஃப்யூச்சர் எலெக்ஷன்ஸில் 2%, 1%, 0.5%ஆக மாறுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமே தவிர இதுக்கு மேலாம் அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த கட்சியோட கட்டமைப்பு அப்படி. ஏன்னா உள்ளேருந்து எனக்கு வெளில வந்ததுனால தெரியும். அது ஒரு சீமான் தவிர வேறு யாருமே அந்த கட்சியை வந்து என்ன சொல்கிறது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சா கூட முடியாது. ஏன்னா வந்து அவ்வளோ லேயர்ஸ் இருக்குது. ஒரு சின்னதாக நம்ம ஒரு விஷயம் சொன்னால் கூட நீ யாருடா அப்படின்னு நிறைய ஆடியோ நீங்களே கேட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அவ்வளோதான், அது முடிஞ்சு. அடுத்த கொஸ்டின் என்னென்னா, நெக்ஸ்ட்டு வீலாக் எப்போன்னு கேட்டுருக்கேன். அதுக்காக அப்டேட் எதுவும் இல்லை. என்ன பிஸ்கெட்டா அடுத்தது? நெக்ஸ்ட்டு வீலாக்னா என்ன போடுறது? வீலாகு எங்கேயாவது டூர் மாதிரி போனால் ஏதாவது வீலாக் மாதிரி போடலாம். எனக்கும் நிறைய வீலாக்லாம் போடணுன்னு ஆசையாக தான் இருக்குது. பட் ஆனால் பார்க்கலாம், வீலாக் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். சும்மா அட்லீஸ்ட் நான் மெஜஸ்டிக் போகிற ஒரு டிஸ்டன்ஸாவது சும்மா பெங்களூர் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ் ஆடியன்ஸை காட்டணும்னு ஆசையாக இருக்குது. பார்ப்போம். நான் முடிஞ்ச வரையும் பெங்களூரோட சிட்டி எப்படி அப்படின்ற மாதிரி நான் ஒரு வீலாக் மாதிரி ஒன்று போடுறேன். மற்றபடி ஏதாவது ஃப்யூச்சரில் நிறைய வீலாக் மாதிரி பிளான் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் வந்து, இஃப் யூ ஹாவ் ஏ சான்ஸ் டு மீட் யுவர் ஓல்டு யுவர் 10 years சாரி இஃப் யூ ஹாவ் ஏ சான்ஸ் டு மீட் யுவர் ஓல்டு யூ ஒரு 10 years முன்னாடி அவங்கிட்ட என்ன சொல்லுங்க, என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடியா? 10 வருஷத்துக்கு முன்னாடினா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ப்ரொஃபஷ்னலாக கொஞ்சம் நிறைய கரெக்ஷன்ஸ் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் அது சொல்ல முடியாது. நிறைய சில பேருக்கு அது கஷ்டமாக இருக்கும். அதுதான் பண்ணியிருப்பேன், வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக நான் யூடியூப்பில் நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்து எனக்கு 2015-16 யூடியூப் மேலே ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அந்த டைம்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எல்லாரும் ஓரளவு டெவலப் ஆகிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் சின்ன ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அதுதான் பண்ணியிருப்பேன். அட்வைஸ் என்ன பண்ணுவீங்கன்னா, வேணாம், அது சொன்னால் புலம்புற மாதிரி இருக்கும், வேணாம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். நீ விட்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மொமெண்ட் இன் தமிழ் ஹிஸ்ட்ரி வித் யுவர் ஓன் ஐஸ், விச் வுட் இட் பி அண்ட் ஒய்? 2 விஷயம் தமிழ் ஹிஸ்ட்ரியில் நான் விட்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு மூமெண்ட்லாம் கிடையாது, எனக்கு 2 மூமெண்ட் விட்னஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஒன்று, கரிகாலன் வந்து கல்லணை எப்படி கட்டினார், அந்த ஓடுற ஏன்னா இப்போ இருக்கிற காவிரி ஆறு மாதிரிலாம் அப்போது வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து அப்போது வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கும். இப்போ இருக்கிற மாதிரிலாம் அந்த பாவிங்க வந்து மணல் அள்ளி தின்னானுங்களே, அந்த மாதிரிலாம் இருக்காது. அப்போது வந்து காவிரி ஆறு அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும்னு எனக்கு 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 புரியுது. அந்த ஆற்றுல எப்படி நடுவில் வந்து கல்லணையை கரிகாலம் கட்டினா அப்படின்றத விட்னஸ் பண்ணணும்னு ஆசை. டைம் மிஷின் கிடைச்சா ஃபஸ்ட்டு அது. செகண்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும் என்னன்னு சொல்லிட்டு, தஞ்சை பெரிய கோயில் கட்டும்போது கூட இருந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கூட இருந்து அது எப்படி அது பில்ட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கணும். இந்த 2 ஆசை. இது இல்லாமல் 3ஆவதாக ஒரு ஆசை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பிரமிட்ஸையும் எப்படி கட்டினாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு பார்க்கணுன்னு ஆசை. ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, ஒரு கல்லும் வந்து 100 டன்னு 250 டன்னு 300 டன்னுன்னு சொல்லும் போது கேட்கும் போது என்னால் அது இமேஜினே எப்படி பண்ணது, எப்படி அவங்க எடுத்துன்னு வந்து வச்சாங்க அப்படின்றதெல்லாம் என்னால் இதுவரையும் அதுக்கான ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷனும் இல்லை. எப்படி தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்கன்னு தெரில. சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிரமிட்ஸ் மேலே எப்பவுமே ஒரு ஆச்சரியம் எப்பவுமே இருக்கும். எந்த ஊருக்கு நீங்கள் சின்ன வயசில் போகணும், இப்போவும் எந்த ஊர் ஃபஸ்ட்டு டூர் போகணும், அப்ராட் போகணும் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஈஜிப்ட் போய் அந்த பிரமிட்ஸை மட்டும் பார்க்கணும். ஸோ இந்த 3 ஹிஸ்ட்ரியில் நடந்த மொமெண்ட்ஸையும் நான் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை. அடுத்த கொஸ்டின், வாட் வாஸ் த மொமெண்ட் தட் மேட் யூ ஃபால் இன் லவ் வித் தமிழ் ஹிஸ்ட்ரி? இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு
தமிழ் நேவிகேஷன்ற ஒரு யூடியூப் சேனல் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன். அப்போலாம் வந்து நாம் தமிழர் கட்சி சேர்ந்த புதுசு. ஸோ தமிழை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை. அந்த டைமில் வந்து என்னென்னா, எனக்கு வந்து ஒரு தமிழ் நேவிகேஷன் ஒரு சேனல் வந்துச்சு. அதில் வந்து கருணான்னு ஒருத்தர் தான் வந்து வீலாக் மாதிரி போட்டிருப்பாரு. அந்த சேனல் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு. அதுக்கப்புறம் நிறைய சேனல்ஸ் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். நீங்களும் வேணால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அருண் பிரசாத் சண்டே டிஸ்டர்பஸ்ன்ற ஒரு சேனலு, அப்புறம் உங்கள் நண்பன் ஹேமந்த்னு ஒரு சேனலு, இந்த மாதிரி நிறைய சேனல் இருக்குது. அப்புறம் டீப் டாக்ஸ் தமிழ்னு ஒரு அந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த அந்த சேனல்ஸ் தான் வந்து முக்கியமான ரீசன் ஓரளவு தமிழ் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதுதான் மோஸ்ட்லி வந்து தமிழ் தேசியத்தை ஃபாலோ பண்ணதுனால தான் தமிழ் மேலே ஒரு ஆர்வமே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் தமிழ் ரொம்ப பிடிக்கும். தமிழில் நல்ல மார்க் தான் வாங்குவேன். பட் ஆனால் இந்த அளவுக்கு தமிழ் வந்து இவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு ப்ரௌட் ஃபீலிங், நம்ம தமிழன்றது ஒரு பெருமைக்குரிய விஷயன்றதெல்லாம் எனக்கு வந்து அந்த டைமில் தெரியாது. நான் எப்போ தமிழ் தேசியத்துக்குள்ளே வந்தனோ அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. இந்த விஷயத்துலலாம் நான் சீமானண்ணா என்ன தான் வந்து திட்டினாலும் வந்து அதெல்லாம் சில விஷயத்தில் அவர் தான் ஓகேவா, அவர் தான் சொல்லுவேன். நிறைய தமிழ் பற்றி, தமிழை படிக்கணும், தமிழை வளர்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கொடுத்ததெல்லாம் அவர் தான். இப்போ வெளியே வந்துட்டதுனால அதெல்லாம் இல்லை அப்படின்லாம் ஆகிடாது. என்றைக்கா இருந்தாலும் பாலிடிக்ஸ்னால் என்னென்னு கற்றுக் கொடுத்தது அண்ணன் தான். இப்போ இருக்கிற பாலிடிக்ஸும் கற்றுக் கொடுத்தது அண்ணன் தான். ஸோ எல்லாத்தையுமே அவர் தான் கற்றுக் கொடுத்தார். அவ்வளோதான். நிறைய கொஸ்டின்ஸு கேட்டிருக்காங்க. அதில் நிறைய நெகட்டிவிட்டியான சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவாய்ட் பண்ணிட்டேன், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான். ரொம்ப தேங்க்ஸ்.